செல்ல குழந்தையே, இன்று இரவு நீ இந்த அப்பனுடைய வாக்கினை கேட்டு முடிப்பாயானால் நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கான நல்ல செய்தி ஒன்று வருவதை நீ தெரிந்து கொள்வாய். அந்த நல்ல செய்தி யார் மூலமாக வரப்போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தை, நீ நினைக்கலாம், அப்பன் இன்று இரவு கேட்டால் தானே நாளை நல்ல செய்தி வரும் என்று சொல்கின்றாய் என்று. என் தங்கமே, அதை நீ தவறான அர்த்தத்தில் எடுத்து கொள்ளக்கூடாது. உன் அப்பன் சொல்ல வருவது, நீ இன்று என் வாக்கினை கேட்டால் உனக்கு நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்துவிடும் என்பதற்காகத்தான். நீ அந்த சந்தோஷத்தை இன்றே அனுபவிக்க ஆரம்பித்து விடுவாய் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான். என் தங்கமே, நாளைய விடியலில் உனக்கு வரப்போகின்ற நல்ல செய்தி ஒருவருடைய உதவியோடு கிடைக்கப் போகின்றது. நிச்சயமாக அவர் இந்த அப்பன் அனுப்புகின்றவர் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தை, அவர் என்ன அடையாளத்தோடு வருவார் என்பதை உன் அப்பன் உனக்கு நிச்சயமாக தெரிவிக்கிறேன். என் தங்கமே, நீ ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது நாம் நினைத்த வெற்றி இன்று கிடைத்து விடாதா, நான் இழந்த சந்தோஷம் இன்று எனக்கு கிடைத்து விடாதா என்று இழந்த வாழ்க்கையை இன்று மீட்டு விட மாட்டோமா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, உன் மனதில் இருக்கின்ற வேதனைகள் என்ன என்பதை உன் அப்பன் நான் நன்கு அறிந்திருக்கிறேன். என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளியாக நிச்சயமாக நல்ல பதிவினை உனக்கு கொண்டு வந்து தருவேன் என்ற நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நீ கலங்க வேண்டாம். என்னை நம்பி வந்த என் குழந்தை, நிச்சயமாக இந்த அப்பன் கையிலிருந்து உனக்கான உதவியை நீ பெற்றே தீருவாய். அப்பன் எனக்கு உதவி செய்யுங்கள் அப்பா என்று நீ கேட்கின்ற அந்த ஓசை இந்த அப்பனுக்கு நிச்சயமாக கேட்டுவிட்டது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பன் எதையும் புரிந்து கொள்ளாமல் சென்று விடுவாரோ என்று ஒருபோதும் தவறாக நினைத்து விடாதே. அப்பன் ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்பதை முன்பே கணித்து விட்டுதான் உன்னிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறேன். நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி உனக்கு கிடைக்கும் என்று நான் முன்கூட்டியே உனக்கு தெரிவித்து விடுகிறேன் அல்லவா? அப்படியானால் நாளை என்ன நடக்கப் போகின்றது என்பதை நீ அறிந்தாய். ஆனால் உனக்கு இருக்கின்ற சந்தோஷம், உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து இன்று இரவு என் குழந்தை நீ நல்லபடியாக கடந்து விடுவாய் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் உனக்கு எத்தனையோ மனக்குழப்பங்களில் இந்த இரவு தூக்கத்தை நீ எடுத்து கொள்கின்றாய். அது சரியாக கூட என் குழந்தை உனக்கு வருவதில்லை என்பதனை நான் நன்கு அறிவேன். ஒவ்வொரு இரவையும் நீ கடந்து வரும் பொழுது எத்தனை சுமைகளை சுமந்து கொண்டு வருகின்றாய். ஏதோ பொதிகை முதுகில் தூக்கி சுமந்து வருவது போல வேதனையோடு இருந்து கொண்டு இருக்கின்றாய். அதனை இறக்கி வைக்க முடியாமல் தடுமாறி கொண்டு இருக்கின்றாய். எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் தோல்விகள் மட்டுமே வருகின்றது என்று நீ வேதனையில் இருக்கின்றாய். என் தங்கமே, நீ என் மீது கொண்டிருக்கின்ற அன்பு, இந்த அப்பன் மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கை, இவையெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி காட்டும் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது. சோதனைகள் உனக்கு வரத்தான் செய்யும். அவை உன்னை என்ன செய்துவிடப் போகிறது என்று தட்டி பார்த்தால்தான் செய்யும். உன்னுடைய நிலைமை எப்படி எல்லாம் மாறும் என்று அது வேடிக்கை பார்க்கத்தான் செய்யும். அதற்கு நீ ஒருபோதும் இடம் அளிக்காமல், அது உன்னை வேடிக்கை பார்ப்பதற்கு நீ இடம் கொடுக்காமல், உன்னுடைய வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதை மட்டும் நீ செய்து கொண்டு இருக்க வேண்டும். கஷ்டங்கள் வந்தால் செய்யும், அது தானாகவே போகும் என்று நீ ஒருபோதும் இருக்க வேண்டாம். எப்பொழுதும் நம்பிக்கையோடு நீ அடுத்த நிலையை கடந்து வர வேண்டும். வட்டி கட்ட முடியாமல் தவித்து நின்று கொண்டு இருக்கின்றாய். அப்பா என்று என் பிள்ளை என் முன்னால் அதிகமாக வேதனை படுகின்றாய் அல்லவா? நீ சொல்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாமே என் காதுகளுக்கு கேட்கின்றது என்றால், அப்படியானால் உன்னுடைய கஷ்டங்களை உடனடியாக தீர்த்து விட வேண்டும் அல்லவா? அதனால்தான் உன் அப்பன் உனக்கு நல்லதொரு
பரிகாரத்தை கொண்டு வந்து இருக்கின்றேன் என் குழந்தை. இதை 15 நாட்களுக்கு ஒரு முறை நீ செய்து வர முதல் 15வது நாளிலேயே பல மாற்றத்தை கண்கூடாக காண்பாய் என் தங்கமே. உன்னுடைய இல்லத்தில் செய்யக்கூடிய இந்த விஷயம் அப்பன் சொல்லும் பொழுது நீ நம்பிக்கையோடு மனதுக்குள் உண்மையை அதிகமாக வைத்து கொண்டு சிறிதளவு சிறு துளி அளவு சந்தேகம் கூட உனக்கு வேண்டாம். நீ சந்தேகப்படுவது என்பது உன் அப்பன் என்னை சந்தேகப்படுவதற்கு சமம் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. மாற்றங்களை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அதில் இருந்து உனக்கு நன்மைகளை கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? உன் அப்பன் எதற்காக உனக்கு தினம் தினம் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொண்டு இருக்கின்றேன் என்று என் தங்கமே. இதனை நீ நாளை தொடங்குகின்றாயோ அந்த நாளிலிருந்து 15 நாளாவது நாள் கணக்கு வைத்துக்கொள். நீ அதிகமாக பௌர்ணமி தினத்திலும் அமாவாசை தினத்திலும் இதனை தொடங்கினால் இன்னும் நல்ல விஷயமாக இருக்கும். ஏனென்றால் 15 நாட்களுக்கு ஒரு முறை அமாவாசை பௌர்ணமியும் மாறி மாறி வந்து கொண்டு இருக்கும் அல்லவா? அதனால் என் குழந்தை அதை நீ செய்யும் பொழுது உனக்கு அந்த நாட்கள் மீண்டும் சரியாக கிடைக்கும் பொழுது மீண்டும் இதை மாற்றி அமைப்பதற்கு உனக்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். அப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் உன் மனதுக்குள் நல்ல ஆழமாக பதிய வைத்து கொள்ள வேண்டும். மட்டுமல்லாமல் நன்றாக புரிந்து கொண்டு இதை கேட்டால்தான் நான் உனக்கு நல்லபடியான பலனை கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே. கடன் தொல்லை குறைய வேண்டும் என்றால் முதலில் உன் இல்லத்துக்குள் வருமானம் அதிகரிக்க வேண்டும். உழைப்பவர்கள் அங்கே நல்லபடியாகத்தான் உழைக்கின்றார்கள். ஆனால் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லை என்று தானே வேதனைப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். பண வரவு அதிகமாக ஆரம்பித்து விட்டது என்றால் உன் இல்லத்தில் இருக்கின்ற கடன் சுமைகள் எல்லாம் குறைந்துவிடும். கடன் எந்த நாளும் இருப்பதை நினைத்து நினைத்து உன்னால் நிம்மதியாக உறங்க முடியவில்லை. நிம்மதியாக இருக்க ஒரு வேலையும் செய்ய முடியவில்லை. ஐயோ, யாருக்கும் என்ன பதில் சொல்வது எங்கே தெரியவில்லையே. நம் அவசரத்துக்கு வாங்கிவிட்டோம், இப்பொழுது அதனை திருப்பி கொடுக்க முடியவில்லையே. தினமும் திணறிக்கொண்டு இருக்கின்றோமே. வீட்டு வாசலில் நின்று கத்துவார்கள். மற்றவர்கள் முன்னிலையில் நம்மை அவமானப்படுத்தி விடுவார்கள். இதிலிருந்து எப்படி மீள்வது என்று என் பிள்ளை கஷ்டத்தின் உச்சியில் நின்று கொண்டு இருக்கின்றாய். என் குழந்தைக்கு இது மிக பெரிய பலனை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே. இதற்கு தேவையான 3 பொருட்கள் என்ன தெரியுமா? 1 கல்லுப்பு. என் குழந்தை, ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கொள். அது கண்ணாடி பாத்திரமாக இருந்தால் நல்லது. அப்படி இல்லை என்றால் நீ ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொள். மண் அகல் விளக்காக எடுத்துக்கொண்டு அதில் கல்லுப்பை போட்டு வைத்து என் தங்கமே, கல்லுப்பை போட்ட பிறகு அதில் நல்ல மிளகு 27 எண்ணிக்கையை எடுத்துக்கொண்டு 27 எண்ணிக்கை எடுத்துக்கொண்டு இந்த மிளகை அதுக்குள் உப்புக்குள் வைக்க வேண்டும். அதன் மீது பரவலாக இடைவெளி விட்டு சுற்றி வைத்து விடு என் தங்கமே. இதற்கு பிறகு அதன் கற்பூரம், அதுவும் பச்சை கற்பூரம் துண்டு ஒன்றினை நடுவில் வைத்து விட வேண்டும் என் தங்கமே. இது எல்லாம் என்ன பலன் இருக்கின்றது என்று நீ நினைக்கலாம். என் குழந்தை, உனக்கு பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்றால் உன் இல்லத்துக்குள் நீ வரவழைக்க வேண்டிய மிக முக்கியமான தெய்வம் லட்சுமி தேவியானவள். கல்லுப்பு என்பது உனக்கு அப்பன் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். லட்சுமி தேவியானவள் வாசம் செய்கின்ற பொருள். அது மட்டுமல்லாமல் சில நல்ல நாட்களில் கல்லுப்பை வாங்கி வைத்தால் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும் அல்லவா? அதனால் இப்பொழுது இந்த கல்லுப்பை பயன்படுத்தும் பொழுது லட்சுமி தேவியானவளுடைய ஆசீர்வாதத்தை நீ முழுமையாக பெற்று கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் இல்லத்தை நோக்கி அதை ஏற்றுக்கொண்டு அங்கே கல்லுப்பை வாங்கி வைத்தால் உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். லட்சுமி தேவியானவள்
உன் இல்லத்தில் நிரந்தரமாக தங்கி இருப்பாள் என்று நீ நன்கு உணர்ந்த விஷயம் அல்லவா? அதனால் இப்பொழுது இந்த கல்லுப்பை பயன்படுத்தும் பொழுது லட்சுமி தேவியானவள் உடைய ஆசீர்வாதங்களை நீ முழுமையாக பெற்று கொள்வதோடு மட்டுமல்லாமல் அவர்களை உன் இல்லத்தை நோக்கி அதை ஏற்றுக்கொண்டு அங்கே அமர வைத்து உன்னுடைய பிரச்சனைகளை முடிவுக்கு கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே. நல்ல மிளகு அதுபோல பணத்தை ஈர்க்கின்ற ஈர்ப்பு சக்தி கொண்ட ஒரு பொருள். பச்சை கற்பூரமும் அதுபோலத்தான் உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் தீர்க்க வல்லது. அங்கே எதிர்மறை சக்திகளை வெளியே அனுப்பி நேர்மறை சக்திகளை உள்ளே இழுத்து வரக்கூடிய இந்த மூன்றையும் ஒரே நேரத்தில் சேர்த்து வைக்கும் பொழுது கல்லுப்பானது ஏற்கனவே சக்தி நிறைந்தது. அதை நீ மகா சக்தியாக மாற்றி இருக்கின்றாய். நல்ல மிளகையும் பக்தி கற்பூரத்தையும் அதில் வைக்கும் பொழுது அது மகா சக்தியை மாறிவிடுகிறது. அப்படியானால் உன் இல்லத்தில் நீ நினைத்த விஷயம் நடந்தே ஆக வேண்டும். இனிமேல் அது நடக்காமல் போவதற்கு எந்த வாய்ப்புகளும் இல்லை என் குழந்தையே. அதனை உன் இல்லத்தில் எந்த இடத்தில் வேண்டுமானாலும் வைத்து கொள்ளலாம். ஒருபோதும் வரவேற்பு அறையில் கூட வைக்கலாம். யாரும் பார்த்தால் என்ன நினைப்பார்களோ என்று எண்ணம் ஒருபோதும் வேண்டாம். யார் பார்த்தாலும் அதில் உன்னுடைய கண் திஷ்டிகள் எல்லாம் கரைந்து போகும் பொழுது அது அப்படியே அவர்கள் திஷ்டியாக கழிந்துவிடும். உன் மீது வைத்திருக்கின்ற கண் திஷ்டி, உன் இல்லத்தின் மீது வைக்கின்ற கண் திஷ்டி, இதையெல்லாம் அந்த கல்லுப்பானது ஈர்த்து எடுத்து கொள்ளும். அதோடு உனக்கு இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு போகும் என் தங்கமே. இங்கே சிலர் வாழ்க்கையில் நல்ல நிலையில் சென்று கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று மிக பெரிய சறுக்கல்களை சந்திக்கும். அப்படி என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா? கண் திஷ்டி தான் காரணம். கூடவே இருந்து கொண்டு நீ நன்றாக இருந்தால் எனக்கு சந்தோஷம் என்று உன்னிடத்தில் சொல்லிவிட்டு வெளியில் சென்று எப்படி இவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள். நிறைய பேர் இருக்கின்றார்கள். இவர்கள் மத்தியில் வாழுகின்ற நிலை இது போன்ற விஷயங்களை எல்லாம் சற்று கவனமாகத்தான் இருக்க வேண்டும். இவர்கள் கண் திஷ்டியில் இருந்து எந்நாளுமே நீ தப்பிக்க வேண்டும் என்றால் இது போன்று செய்யும் பொழுது அது உனக்கு மிக பெரிய பலன்களை கொடுக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறை இதனை மாற்றி விடலாம். கால்படாத இடத்தில் கொட்டிவிட வேண்டும் என் தங்கமே. அதன் பிறகு மீண்டும் புதிதாக வைக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் வைக்கும் பொழுது தெய்வத்தை மனதார வணங்கி நினைத்ததும் எல்லாம் நடக்க வேண்டும், கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போக வேண்டும் என்று நம்பிக்கையோடு நீ செய்ய வேண்டும். ஒவ்வொரு முறையும் நீ செய்யும் பொழுது முதல் முறையிலேயே உனக்கு மிக பெரிய பலன்கள் தெரியும் தொடங்கிவிடும். அடுத்த முறை அதுக்கடுத்த முறை முடிப்படுவதற்குள் உன்னுடைய வாழ்க்கை அது தலைகீழாக புரட்டி போடும் என்பதை நீ மறந்து விடாதே. தெய்வத்தை வணங்குகின்ற போது யாருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். ஒருபோதும் வாழ்க்கையில் கெட்ட விஷயங்களை சந்திக்க மாட்டார்கள். அப்படி ஒரு விஷயத்தை சந்திக்கின்றார்கள் என்றால் அந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு அனுபவத்தை, ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் நல்லபடியாக சந்தித்து நீ வெளியில் வந்து விடுவாய். இன்று நான் விட்ட சவால் நீ செய்கின்ற நிலையில் இருக்கும் பொழுது 15 நாட்களுக்குள் உன் வாழ்க்கையில் நல்ல நாட்கள், உன் வாழ்க்கையில் நல்லதொரு பலனை கொடுக்கும், நல்லதொரு முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறது. பௌர்ணமி அமாவாசை வருவதற்கு நாட்களை இதை செய்ய தொடங்கலாம். மனதுக்குள் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் என் செல்ல குழந்தையே. இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, 6 படை வீடு கொண்ட முருகா போற்றி.